சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் 11. ஆன்றோர் ஆலோசனை. நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு. தீத்து 2:1. ஆவிகளை பகுத்தறிவதில் அடுத்த உதவி பரிசுத்தவான்கள் மற்றும் திருப்பணியாளர்களிடமிருந்து வருகிறது. எந்த கிறிஸ்தவனும் தன்னில்தானே நிறைவானவன் அல்ல. ஒரு சபையும் தன்னில்தானே நிறைவானது அல்ல. நம் எல்லோருக்கும் ஒருவருக்கொருவர் தேவை. நாம் வியாதிப்படும் போது நமது உடல் முழுவதும் கிருமிகளுக்கு எதிராய் போரிடுகிறது. அதைப் போல பொல்லாங்கனின் காற்றுகளையும் அலைகளையும் எதிர்த்து நிற்க நமக்கு கிறிஸ்துவின் உடலாகிய உள்ளூர் சபையும் அகில உலக சபையும் தேவை. பல்வேறு ஊழியர்கள் திருச்சபைக்கு கர்த்தரால் அருளப்பட்டதற்கு காரணமும் இதுவே. எபேசியர் 4:11-16 வரை. புறவின விசுவாசிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று கிளம்பிய புயலை தடுத்து நிறுத்தும்படி கூடிய எருசலேம் சங்கத்தில் இப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் நிற்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 15. யாதொரு வேறுபாடுமின்றி புறவினத்தார் மீதும் ஆவியானவரை கடவுள் அருளினதை கண்டதாய் அப்போஸ்தலன் பேதுரு அறிக்கையிட்டான். வசனம் 6:6-9 வரை. இச்சம்பவத்தை அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதப்பட்டதிலிருந்து வியாக்கியானித்தான். வசனம் 13-17 வரை. இதன் மூலம் கருத்து ஒருமைப்பாடு உண்டானது. வசனம் 22-28 வரை. இதனால் விசுவாசிகளும் மகிழ்ச்சியடைந்து நிலைப்பட்டார்கள். வசனம் 30-32 வரை. அனுபவமிக்கோரோடும் தலைவர்களோடும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பது சபை சரித்திரத்தை ஆராய்வதையும் உள்ளடக்கும். புதிய காரியங்கள் என தோன்றியவை பல போலி மார்க்கங்களாகவே கல்ஸ் முடிவடைந்திருக்கின்றன என்பதே சபை சரித்திரத்தின் சான்றாகும். எழுப்புதலின் காலங்களில் நிஜமானதும் போலியானதும் பெரும்பாலும் கலந்தே காணப்படும் என்பதே சென்ற காலங்களின் எழுப்புதல் வீரர் பலரின் சாட்சி. கேள்விக்குரிய இன்றைய அனுபவங்களுக்கு சாதகமாய் பேசும் சிலர் பொதுவாக சொல்வது கனிகளை பாருங்களேன் என்பதாகும். கனிகள் என்றால் அது வாழ்க்கை மாற்றத்தையும் வாழ்க்கை முறையையும் மட்டும் குறிப்பிடாது. சுவிசேஷத்தை கலப்படம் பண்ணினாலும் ஒரு சில நல் விளைவுகளை தரக்கூடிய அளவு அதில் வல்லமை உண்டு. இது நம்மை தவறாய் நடத்திவிடக்கூடாது. கலப்பட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகையில் அற்புத சுகங்களும் ஆசீர்வாதங்களும் மக்களுக்கு கிடைக்கின்றனவே, அது எப்படி? பதில் எளிது. இத்தனை குறைகளும் தவறுகளும் இருந்தாலும் மக்களை ஆண்டவர் நேசிக்கும் ஒரே காரணத்தினால் நமது ஊழியங்களை அவர் பயன்படுத்துகிறார். மத்தேயு 14:15-16 மற்றும் 15:32. அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் உள்ள மேய்ப்பர்களும் தலைவர்களுமே ஆடுகளை பாதுகாக்க முடியும். நீதியின் ஊழியர் போல் வேடம் போடும் கள்ள அப்போஸ்தலரின் முகத்திரைகளை கிழித்தெறிய அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் பகுத்தறிதல் திறனும் உள்ள ஊழியர் எவ்வளவாய் தேவை. 2 கொரிந்தியர் 11:13-15 வரை.